ஜெய் சாயிராம். உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது. இது நாள் வரை நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெறப்போகிறாய். உனக்காகவே அதிர்ஷ்டத்தோடு காத்திருக்கிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு வாழத்தான் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது உன்னை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து காட்டும். ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வதுதான் தோல்வி. எனவே தோல்வியைக் கண்டு பயப்படாதே, கலங்காதே. தோல்விதான் உன்னை உனக்கே அடையாளம் காட்டும். வெற்றி அடைவதற்கான பாதையை அந்த தோல்விதான் வழிவகுக்கும். வெள்ளி நாணயம், தங்க நாணயம், இதில் எதை நீ தேர்ந்தெடுத்தாய் என்றாலும் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. சகல சௌபாக்கியத்தோடு நீ வாழும் நேரம், சந்தோஷமாக வாழப்போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நம் வாழ்வில் இதுவெல்லாம் நடைபெறுமா என்று நீ ஏங்கியது தானாகவே எல்லாமே உன் மனதிலும் உன் வாழ்விலும் கைகூடும். அற்புதமும் சந்தோஷமும் உன் வாழ்வில் வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். பொன் போன்றது. நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காதே. நேரத்தை எப்பொழுதெல்லாம் நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நன்றாக உற்றுப்பார். கடிகாரத்தில் ஓடுவது முட்கள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கடுகளவும் அது உனக்கு கை கொடுக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. முடிந்து போனது முடிந்தவையாகவே இருக்கட்டும், வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும், நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடுமா என்றால் நீ கவலைப்படுவதிலும் கண்ணீர் சிந்துவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எதுவுமே மாறாது என்ற பட்சத்தில் நீ கவலைப்பட்டே கொண்டிருப்பதால் என்னதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில்? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே, முயன்று கொண்டே இரு. முயலும் பொழுதுதான் உனக்கான வெற்றிக்கான பாதை மிக தெள்ளத் தெளிவாகவே உன் கண்களுக்கு புலப்படும். முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. கடமையை செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும். கடமைக்கு எதையுமே செய்தால் தோல்விதான் உன்னை வந்து தழுவும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. எனக்கு மட்டும் கடினமான வாழ்க்கை இருக்கிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. அங்கேதான், அந்த கடினமான வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். என்னை சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும்.
காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விடுமா என்ன? நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே, பயப்படாதே. கடந்து வா. அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களிடமே அதிகமாக சோதனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றியடையலாம் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனின் வேலையாகவே இருக்கிறது. அப்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனை வருகிறதே என்று நினைத்து விடாதே. போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வருத்தமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும், நீ எதிர்கொள்ளும் அத்தனை போராட்டங்களும் நீ வெற்றியடைவதற்கான சூட்சம வழியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இது நாள் வரை எதை நம்பி காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று ஒருவரை உன் வாழ்க்கையிலாவது சொல்லவை. அதுதான் நீ வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம், வெற்றியாகவே இருக்கும். ஒரு குதிரைக்கு எவ்வளவு சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி என்பது நிச்சயமாக உண்டு. சாட்டையடி கிடைத்தால்தான் அந்த குதிரை மிக சிறப்பாகவே வண்டியை இழுக்கும். அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் ஒரு விமர்சனம் உண்டு. உன்னை பற்றி 1000 பேர் என்ன பேசினாலும், 1000 விமர்சனங்களை உன்னிடம் எழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னால் முடிந்தவற்றை முயற்சித்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இறுதியில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக நீ அடையலாம். இல்லை என்பதும் இருக்கு என்பதும் மனிதனின் நிலைதான். இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே வாழ்க்கையின் சிறப்பான நிலையாக இருக்கும். எனவே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நீயே வருத்தத்தோடு இல்லாமல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக மிக ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்ற சிந்தனை மட்டும் செய். அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். வாழ்க்கை என்றாலே போராட்டம் இருக்கத்தான் வேண்டும். இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை.
ஒரு பறவை சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கூறுவது கிடையாது, கெஞ்சுவதும் கிடையாது. வருவது வரட்டும் என்று மேலே இன்னும் மேலே பறந்து கொண்டுதானே இருக்கிறது பறவை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம், ஜெயித்து கொண்டே இருப்போம், வெற்றியை பெற்றுக்கொண்டே இருப்போம். இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து பல சோதனைகளையும் பல போராட்டங்களையும் உன்னில் வைத்துக்கொண்டே இருக்கிறார். நீயும் வெற்றிகரமாக அத்தனை சோதனைகளிலும் மீண்டு அத்தனை போராட்டங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வெற்றிகரமாக இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். இனி நீ போராடிய எல்லா விஷயமும் ஒரு திருப்பத்தில் முடியப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து கிடைக்கும். அதற்கு உன் சாயி தேவா நானே பொறுப்பு. இனி ஒவ்வொன்றாக உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ என்னை வழிபடத் துவங்கியதே நான் உன் அருகில் உனக்கு சாதகமாக வந்ததால்தான் நீ என்னை வழிபட ஆரம்பித்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையே போராட்டம்தான். அந்த போராட்டத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைவதற்கான வழியை நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். வரும் வாய்ப்பை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி வெற்றி பெறலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்தித்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக கடினமான இலக்கை அடைய முயற்சித்து கொண்டே இரு. வென்றால் அதுதான் உனக்கு சாதனையாக இருக்கும். தோற்றால் அதுதான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். அந்த வழிகாட்டுதலின்படி மீண்டும் அந்த கடினமான இலக்கை அடைய முயற்சித்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டலாம். உன் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை சரியான வழிகாட்டுதலோடு நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு உன் மனதில் தேவையில்லாத குழப்பம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இது நாள் வரை நீ பட்டது எல்லாம் போதும். நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். எதையுமே யோசிக்காமல் என் மேல் அனைத்தையும் சுமத்திவிட்டு என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். உன்னால் முடியவில்லை என்றால் சவாலாக அதை எடுத்துக்கொண்டு அதை முடிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் எண்ணிக்கொள். எப்பொழுதுமே வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு இருக்கத்தான் செய்யும். வலியோடு கிடைக்கும் வெற்றியை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் அதன் மதிப்பும் புரியும். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து மனவேதனையில் இருக்கிறாய். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடாதா சாயிநாதரே? சதா சர்வகாலமும் சாயியே சத்தியம், சாயியே சர்வதம் என்று உங்களையே நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடாதா என்றுதானே நீ உன் மனதில் எண்ணம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். சர்வ நிச்சயமாக சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ கூறினாலும் உன் மனதில் அழிக்கவே முடியாத கவலைகள் ஊடுருவி உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து மத வேதனையில் இருக்கிறேன். என்னுடைய மனவேதனையை பார்த்து என் மனமும் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அத்தனை அறிவுரைகளையும் கேட்டு கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கிறாய். ஆனால் உன் மனதில் இருக்கும் கவலைகளால் தான் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை கூட உணர மறுக்கிறாய்.
உனக்கு மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாய். எப்பொழுதுமே மனதை தளர்ந்து விடாதே, நீயும் தளர்ந்து போய்விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றுமொரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும், இருந்தே தீரும். உன்னுடைய உள்ளமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை யாராலும் வீழ்த்தவும் முடியாது, உன்னை யாராலும் ஜெயிக்கவும் முடியாது. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும், மற்றவர்களிடம் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணம் உனக்கு இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரே ஒரு காரணம்தான். நாளை எல்லாம் மாறிவிடும், நாளை மாற்றம் வரும், நம் வாழ்க்கையிலும் நாளை ஏதாவது ஒன்று நிகழும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லாம் சரிவரப்போய்க் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இரு, உன் வாழ்க்கையிலும் மாற்றத்தை நான் உண்டு பண்ணுவேன். என்னுடைய அறிவுரைப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல், அந்த நினைவிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாய். அதுதான் மிகப்பெரிய கவலையாகவே உன் மனதில் சூழ்ந்து இருக்கிறது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன் கவலைகள் உன்னை சூழ்ந்து இருப்பதால் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாமல் தவிக்கிறாய். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வருவதுதான். கஷ்டம் வந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கை பயணமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நீயும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு, முன்னேறிக் கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வென்று காட்டலாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை. உன்னுடைய உள்ளமும் சிந்தனையையும் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு நிரப்பி வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான் நல்லது நடப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களிடம் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ நீயாகவே இரு. மற்றவர்களுக்கு உன்னை நிரூபித்துதான் நீ நல்லவராக ஆக வேண்டும் என்றால் நீ கெட்டவராகவே இருந்துவிட்டு போகலாமே. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழியாகவே இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமே என்ற பதற்றத்தோடு அந்த பிரச்சனையை பார்த்தால் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது, அதிலிருந்து வெளியே வரவும் முடியாது. இவ்வளவுதானா என்று நினைத்துப்பார். உனக்கு வந்திருக்கும் பிரச்சனை அனைத்துமே உனக்கு மிக சுலபமாகவே தெரியும். ஆசைகள் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் ஆசைகளுடன் மட்டுமே செல்கிறது உன்னுடைய வாழ்க்கை. ஆனால் நிச்சயமாக உன் ஆசைகள் நிறைவேறும். நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமை உன்னிடம் வந்துவிடும் தானாகவே. இந்த சரியான நேரத்தில் வாய்ப்பு வந்து உன்னை சூழும் இந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்துவிடு. அது மட்டுமல்லாமல் முதலில் இதை விட்டுவிடு. ராஜயோக வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெறுவாய். இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும்
எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இது நாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவே குறையவில்லை. இப்படி நல்ல எண்ணங்களோடும் நல்ல உணர்வோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் இருக்கும் என் பிள்ளை எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். என் மீது முழுவதுமான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன்.
நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும்.